செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். திருவாரூரில் வரத்து குறைவு காரணமாக காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதன்படி தக்காளி கிலோ 60 ரூபாய்க்கும் பீன்ஸ் 130 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், விரிவான விவரங்கள். கௌதமி, திருவாரூரில் தக்காளி, பீன்ஸ், அவரைக்காய், காலிஃபிளவர் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை அதிக அளவு உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 30 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்த தக்காளி தற்பொழுது 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதே போன்று 1 கிலோ பீன்ஸ் 70 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்த நிலையில் தற்போது 130 ரூபாய்க்கு 1 கிலோ 60 ரூபாய் வரை விற்பனை செய்து வந்த நிலையில் தற்போது 120 ரூபாய்க்கும் 1 கிலோ தக்காளி 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்து வந்த நிலையில் தற்போது 1 கிலோ தக்காளி 60 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. இதே போன்று 1 கிலோ முருங்கைக்காய் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்த நிலையில் தற்போது 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ பாவக்காய் 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்து வந்த நிலையில் தற்போது 1 கிலோ 70 ரூபாயாக விற்பனை செய்து வருகிறது. குறிப்பாக கோடை காலங்களில் காய்கறியின் விலை குறைந்து காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு கோடை காலங்களில் காய்கறியின் விலை 2 மடங்கு உயர்ந்து காணப்படுகிறது. இந்த விலை உயர்வுக்கு காரணம் பீன்ஸ், அவரை உள்ளிட்ட காய்கறிகளின் விளைச்சல் பருவம் முடிவடையும் காலம் வந்து விட்டதால் காய்கறிகளின் வரத்து குறைந்து வருகிறது. இதன் காரணமாக காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் கோடை காலத்தில் தக்காளி விளைச்சல் அதிகரித்து காணப்படும். இதனால் விலை வருடந்தோறும் கோடை காலங்களில் குறைந்து காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு ஓசூர், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தக்காளி, காலிஃபிளவர், பாவக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விளைச்சல் குறைந்து காணப்படுவதால் விலை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.